We are boycotting CTA elections. We are boycotting CTA elections. CTA elections செல்லாது. தனி அதிகாரி சிறப்பு அதிகாரி நடத்துற எலெக்ஷன் செல்லாது. ஓட்டை மதிக்காத சிறப்பு அதிகாரி நடத்துற எலெக்ஷன் செல்லாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பை மதிக்காத சிறப்பு அதிகாரி நடத்தும் தேர்தல் செல்லாது. தேர்தல் செல்லாது. இது வந்து சினி டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா 1943 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய ஜாம்பவானுங்கள்லாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1992 எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட ஒரு 2 crores மெம்பர்ஸ் கிட்ட நின்று கலெக்ட் பண்ணி ஒரு 25 acres வாங்கியிருக்காங்க. காட்டுப்பாக்கம், மாங்காடு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வீடு கொடுக்கறதுக்கு சிஎம்டிபி அப்ரூவல் வாங்கி எல்லாமே பிரித்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற நிலைமையில் நிர்வாகம் மாறிடுச்சு. அந்த நிர்வாகத்தில் மிஸ்டர் ராமச்சந்திர குரூப் என்றவர் வந்து அந்த கமிட்டி 2000 இன்னி வரைக்கும் சேம் கமிட்டி, அந்த சேம் கமிட்டி பீப்புள். அதனால அவங்க வந்து நிறைய மோசம் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஸுக்கு உண்டான லேண்டு வேறு ஆளுக்கு விற்றுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க. 200 மெம்பர்ஸு ஒரிஜினல் மெம்பர்ஸ்னு கொடுக்காம ஒரிஜினல் மெம்பர்ஸ் 200 மெம்பர்ஸ் டிலீட் பண்ணி ஃபார்ம் நம்பர் 6 ஐஜி ரிஜிஸ்டர்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட்டுக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நாங்கள் அது செல்லாது. அவங்க வந்து 2001 அப்புறம் யார் நியூ மெம்பர்ஸோ அவங்களுக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போராடிட்டே இருக்கிறோம். 2002 இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் 3 ஏக்கரா சீஃபேரர்ஸ் ட்ரைனிங் அகாடமி கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஏக்கரா 3 லட்சத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது செல்லாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கிறோம். அப்புறம் லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மெம்பர்ஸ் கிட்ட சீட்டே ரீஃபண்ட் அண்ட் வெல்ஃபேர் அக்கௌண்ட்டு, சீட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்டு அப்படி மறுபடி ஒரு 200 மெம்பர்ஸ் இல்லைன்னா 300 மெம்பர்ஸ் கிட்ட மறுபடி 2-3 கோடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே மெம்பர்ஸ்க்கு இடம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்க. 2011 நாங்கள் 152/2011 எஃப்ஐஆர் நம்பர் அது போட்டு அது ரொம்ப நாளாக சார்ஜ் ஷீட் ஆகாமல் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்களுக்கு 3 வருஷம் கோர்ட் தண்டனை கொடுத்துருக்குது அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கெல்லாம். ஆனால் இன்னும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் முளைச்சிருக்காங்க. அவங்க 2001 வந்தவங்க எல்லாம் கமிட்டி மெம்பர்ஸாக நிற்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் எஃபெக்டட் பர்சன்ஸ், நாங்கள் எல்லாம் ஹவுசிங் ஸ்கீமில் பணம் கட்டி மோசம் பண்ணவங்க. அதனால எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ போராடினோம். 300 கேசஸ் போட்டிருக்காங்க. என் மேலேயே 30 கேஸ் போட்டிருக்காரு. அது எல்லாமே ஒரே கேஸ் ஆக்கிட்டு எல்லாமே டிஸ்மிஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன அந்த ஹைகோர்ட் ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் 1 இயர்க்குள்ளே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆடிட் பண்ணணும். என்ன எப்படி இருக்குது ஆடிட் பண்ணி மெம்பர்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனுக்கு போகணும். இதெல்லாம் ஜிபி நடத்தி சொல்லணும். பிஃபோர் எலெக்ஷனுக்கு எல்லாம் நடத்தி மெம்பர்ஸ் யார், நான் மெம்பர்ஸ் யார், என்ன எவ்வளோ காசு வந்துச்சு, எவ்வளோ காசு இல்லை, எல்லாம் ஆடிட் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் அவருக்கு டென்யூர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் 30ஆம் தேதி முடியுது. அதனால் கை கழுவுறதுக்கு அவர் என்னன்னா இம்மிடியட்டாக யாருக்குமே தெரியாது, நிறைய மெம்பர்ஸ்க்கு தெரியாது. ஒரு பத்திரிக்கையில் ஆடு கொடுத்தாரா, உடனே மெம்பர்ஸ் வந்தாங்க. அந்த இல்லீகலாக வர மெம்பர்ஸ் தான் மறுபடி கண்டினியூ ஆகுறாங்க அந்த கமிட்டியில். அதனால் நாங்கள் நாமினேஷன் போட்டோம். அப்புறம் நாங்கள் மெம்பர்ஸ் லிஸ்ட்டு கேட்டோம், கொடுக்கல. மெம்பர்ஸ் லிஸ்ட்டு கேட்டோம், கொடுக்கல. ஆடிட் கேட்டோம், கொடுக்கல. சார் இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துருக்கீங்களே, அதெல்லாம் டிலீட் பண்ணுங்கன்னா அவர் கேட்கல. நான் 92 2017 வரைக்கும் இருக்கிற மெம்பர்ஸுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னாரு. எங்கள் நேரே பேரே இருக்காது சார் அதில். ஏன்னா நாங்கள் எல்லாம் 2011 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். அப்போ என் பேர் எப்படி இருக்கும் அதில்? அதே மாதிரி இவங்க எல்லாம் கேஸ் போட்டாங்க, அவங்க பேர் யார் பேர் இருக்காது. அதுதான் நாங்கள் ஒரு ஐடி கார்டு போடுங்கன்னு ஸ்பெஷல் ஆஃபீஸர் கேட்டோம். எவ்வளவோ டைம் கேட்டோம். அப்புறம் எவ்வளவோ கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸு, எவ்வளவோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரொசீடிங்ஸு எல்லாமே ஒவ்வொரு இதில் 100 வாட்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் கூட இது வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்
and Saidapeta district registrar and this special officer and government of Tamil Nadu எல்லாருமே பார்ட்டிஸ் தான் இதில். இதுக்கு 300 கேசஸ் போட்டிருக்காரு அவர். அப்போ அவங்களுக்கு தெரியாதா இது பெர்ஜரின்னு தெரியாதா, கோர்ட்டுக்கு தெரியாதா? இவ்வளோ கேசஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போடுறாங்கன்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ இனிமேல் கேஸ் போட்டுக்கோங்கன்றார் ஸ்பெஷல் ஆஃபீஸரு. அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து வயசானவங்க, நாங்கள் எல்லாருமே ஏஜ்டு பீப்புள், நாங்கள் எப்படிங்க மறுபடி கேஸ் போடுறது? எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கேஸ் எல்லாம் முடியறதுக்கு? இப்போ தான் முடிஞ்சிச்சு. அவர் 2002 ஸ்டார்ட் பண்ண கேசஸ். இப்போ அவர்கிட்ட பணபலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது, நல்லா இது இருக்குது. எங்ககிட்ட என்ன இருக்குது? அதனால் நாங்கள் வந்து சிஎம் செல்லில் நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம். இது வந்து எங்களுக்கு நல்ல முடிவாக வரணும், எங்களுக்கு சிஎம் சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 1943 ஆரம்பித்த அசோசியேஷன். இங்கே இருந்தால் எல்லா அசோசியேஷனும் பிரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் ஃப்ரீயாக கேட்கல, எங்கள் ரைட்டு தான் நாங்கள் கேட்குறோம். ப்ளீஸ் கைண்ட்லி எங்களுக்கு வந்து நியாயம் பண்ணுவீங்க நினச்சிட்டு. என் பேர் சத்யநாராயணன், நான் வந்து சிடிஏ மெம்பர். இன்றைக்கி நாங்கள் எதுக்கு எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறோன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்டிஸ் கார்த்திகேயன், ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ரிட் பெட்டிஷனில் என்ன கொடுத்துருக்காரு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுங்க சிடிஏக்குன்னு சொன்னார். அந்த தீர்ப்புலேயே என்ன சொல்லியிருக்காரு, ஸ்பெஷல் ஆஃபீஸரோட டியூட்டிஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸையும் ரெகுலரைஸ் பண்ணணும், ஆடிட் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணணும், மெம்பர்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிபி நடத்தணும், அதுக்கப்புறமா தான் எலெக்ஷன் நடத்தணும்னு. ஆனால் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் மிஸ்டர் மகேஷ்ன்றவர் 3 வருஷமாச்சு. 3 வருஷத்தில் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி அவர் எதுவும் பண்ணலை. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னோம், சார் எங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்குது, போய் ரிக்கவரி பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வரோம் அப்படின்னா. நீங்கள்லாம் வரக்கூடாது, நாங்களே பார்த்துக்குறோன்னாரு. ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரிக்கவரி பண்ணலை, எந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் அவர் பார்க்கலை. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு அக்கௌண்ட்ஸே புரியலன்றார். அக்கௌண்ட்ஸே பார்க்காம எப்படி சார் புரியும் அவருக்கு? அக்கௌண்ட்ஸே பார்க்கல, புக்கே இல்லை. ஆனால் மெம்பர் லிஸ்ட்டு வந்து எனக்கு என்ன லிஸ்ட் இருக்கோ அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்றாரு. சார் மெம்பர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஐடி கார்டு அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. 3வது வந்து என்னென்னா, அவர் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் ஆடிட் பண்ணலை, மெம்பர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலை. ஜிபியில் வந்து என்றைக்கு ஜிபி நடத்தி ஒரு ஜிபி என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை, எல்லாம் இருக்குது சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அதையும் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் மிஸ்டர் மகேஷ் பண்ணாமல் அவர் எடுத்தோம் கவுத்தோம் போக்கில் அவர் கை கழுவிட்டு போகிறதுக்காக 30ஆம் தேதி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அவருது. அதனால அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து எலெக்ஷன் நடத்துவேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், புக்ஸ் ஆஃப் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் எலெக்ஷன் நடத்துகிறாரு. இந்த எலெக்ஷனை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு நீதி கிடைக்காது. 3 கோடி ரூபா எங்கே போச்சுன்னே தெரிலைங்க. அவர் ஆடிட் பண்ண மாட்டேன்றாருங்க. எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸரான ஸ்பெஷல் ஆஃபீஸரும் விலை போயிட்டாரோ எங்களுக்கு தெரில, எங்களுக்கு சஸ்பெக்ட் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லலை, எங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ கேட்டாலும் நான் இதுவும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? நாங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறோன்னா கூட முடியாது. அந்த கம்யூனிட்டி ஆளை வந்து பாருங்கள் சார், கம்யூனிட்டி ஆளை வந்து பார்க்க முடியாது. அந்த இது அது பாருங்க, இல்லை சீபாரில் அது பாருங்க, அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வந்து பாருங்கள் சார், எப்படி இருக்குது கண்டிஷன் பாருங்கள் சார், கீயை பார்க்க முடியாது. நீங்களும் போகாதீங்க, நானும் போக மாட்டேன். என்னங்க அவர் என்னங்க அடம் பிடிச்சிட்டு எல்லா விஷயத்துலையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எலெக்ஷனை ஒண்டி நடத்திட்டு அவர் கை கழுவிட்டு போகலான்னு பார்க்குறாருங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் வந்து சிஎம் செல்லில் கொடுத்துருக்கோம், மினிஸ்டர் கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக்ரட்டரி டு கவர்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம், ஐஜி ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்துருக்கோம், அது தவிர்த்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லார்கிட்டையும் நாங்கள் தர்ணா பண்ண போகிறதா, இது பாய்காட் பண்ண போகிறதா கொடுத்துருக்கோம். தயவு செய்து இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக அவங்க அக்கௌண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கள். இல்லாட்டி நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறது, செத்து தான் போகணும். விஜய் சாரோட ஆட்சியில் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து விஜய் சார் வந்து எங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும். சிஎம்மாக வந்துட்டீங்க, நீங்கள் எங்களுக்கு நல்லதாக பண்ணணும். உங்கள் ஃபீல்டில் தான் நாங்கள்லாம் இருக்கோம். தயவு செய்து எங்களுக்கு கைகூப்பி கேட்குறேன், தயவு செய்து எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் விஜய் சார். நீங்கள் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்திருக்கீங்க. டிஎம்கேவும் பண்ணலை, ஏடிஎம்கேவும் பண்ணலை. அட்லீஸ்ட் விஜய் சாராவது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
நாங்கள் அதனால் பாய்காட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க சார். வணக்கம். நான் நடிகர் விக்னேஷ். நான் அந்த சிடிஐயில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன். நான் இங்கே வந்துட்டு நான் அதில் மெம்பர் தான். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எனக்காக மட்டும் இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சீனியர் சிட்டிசன். இவங்களுக்காக நான் போராட வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த அமைப்பு வந்து சிடிஐ அமைப்பு வந்துட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பாரதி ராஜா சார், எஸ்பி முத்துராமன் சார், பாலச்சந்தர் சார் இவங்கெல்லாம் ஆரம்பித்த இந்த அமைப்பை வந்துட்டு இப்போ இருக்கிற குரூப்பா ராமச்சந்திர குரூப் அப்படிங்கிறவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருங்க மெம்பரே இல்லாதவங்களெல்லாம் இதில் மெம்பராக்கி அவங்களுக்கு சாதகமாக ஓட்டு போகிறதுக்கு, அவங்களுக்கு சாதகமாக சில நபர்களெல்லாம் உறுப்பினர்கள் ஆக்கி உண்மையான அந்த உறுப்பினர்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை சரியாக போய் கொடுக்கல. இவர் வந்துட்டு வேறு மெம்பர்ஸ் பேரை சொல்லி இவர் மொத்தமாக அனைத்து இடத்தையுமே இப்போ இந்த சிடிஐவுக்கு இடம் இருக்குது, ஒரு 4-5 கோடி ரூபாய் இடம் இருக்குது. அந்த இடத்த வந்துட்டு இங்கே திருவேற்காடுலேயுமே இங்கே ராமபுரத்துலேயுமே, ராமபுரம் இல்லை போரூர்லேயும் இருக்குது. இந்த இடத்த வந்துட்டு ராமச்சந்திரா குரூப் வந்துட்டு தனி இச்சையாக தன்னுடைய சொந்த நலனுக்காக சில பேர்த்த சேர்த்துக்கிட்டு லீஸு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. நான் மெம்பர், நான் எல்லாம் எனக்கெல்லாம் எனக்கு இடம் கொடுக்கல. இவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இது மாதிரி நிறையா பேருக்கு அந்த இடத்த கொடுக்காம நிறையா பேர் இறந்துட்டாங்க. இவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையாலுமே நாம் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கு 3Kங்கிற படம் வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்க காரணக்கும் நான் ஆண்ட முன்னத்தில் நான் நல்லா இருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், சினிமாவிலையும் பிஸியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். பட் இந்த சீனியர் சிட்டிசன் பாருங்கள், எத்தனை வருஷமாக இந்த சுகுமாரி அம்மா, சத்யநாராயண சார்லாம் எத்தனை வருஷமாக இந்த இடத்துக்காக இந்த நியாயம் கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சிஎம் நமது தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். நான் இதை வந்துட்டு நம்முடைய சிஎம்முக்கு இந்த இவங்களுடைய சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் விடுவிச்சுக்கிறேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா அநியாயங்கள் அட்டுழியங்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த பழைய பெருச்சாளிகள்லாம் வந்துட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோசனம் பண்ணிகிட்ருக்காங்க. தனக்கு சொந்தமாக சில பேர்த்து உள்ளுக்குள்ளே ஆளுகள்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு சரியான உறுப்பினர்களுக்கு போக வேண்டிய சலுகைகள்லாம் போக விடாமல் சில பெருச்சாளிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த ராமச்சந்திரா குரூப் அப்படிங்கிறவர் கடந்த எத்தனை வருஷமாக 26 வருஷமாக அவரே தலைவராக இருக்கிறார். அவரே தலைவராக இருந்துக்கிட்டு இந்த இடத்தையெல்லாம் தப்பானவங்களுக்கு கொடுத்துட்டு தப்பாக அவர் சொந்தமாக அவர் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டாரு. இதுக்கு எவ்வளவோ நாங்கள் போராடிட்டோம். எங்கே போய் போராடினாலும் நீதியெல்லாம் விலைக்கு வாங்கிடுறாங்க. வக்கீலுக்கு பணம் கொடுத்துட்றாங்க, போலீஸுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. இப்படி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இப்போ எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் வந்துட்டு நாங்களாம் பைஹேட் பண்ணுறோம். இது தப்பான எலெக்ஷன். ஏன் நாங்கள் பைஹேட் பண்ணுறோம்னா இதில் தப்பான உறுப்பினர்கள் நிறைய பேர்த்த சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஜெயிச்சிருவார், ராமச்சந்திர குரூப் ஜெயிச்சிருவார். மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டு அவர் இங்கே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அநியாயத்தை செய்வார். எங்களுக்கு வேண்டிய நியாயத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதனால் இந்த மீடியா மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நமது தமிழ்நாட்டினுடைய தளபதி சிஎம் அவர்களுக்கு அவருடைய பார்வைக்கு போய் சேர்ற வரைக்கும் எல்லா மக்களும் இளைஞர்கள் எவ்வளவோ புரட்சி பண்ணுறீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு புரட்சி பண்ணுங்க. இது மாதிரி நிறையா சீனியர் சிட்டிசன் வயதானவங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம்னு ஒற்றுமையாக இருந்து இந்த லட்சக்கணக்கான சீனியர் சிட்டிசன் இவங்கள மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம். இப்போ வந்துங்க, இப்போ இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸருடைய பதவி காலம் நாளையோட முடியுது. அவர் வந்துட்டு விலை போயிட்டார். ஓப்பனாக சொல்கிற விலை போயிட்டார், பணத்துக்கு விலை போயிட்டார். இனி வர ஸ்பெஷல் ஆஃபீஸர் நேர்மையான ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞராக கண்டிப்பாக நிர்ணயிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ராமச்சந்திரா குரூப் வந்துட்டு எங்களுடைய இடத்த வந்துட்டு 99 வருஷத்துக்கு தனியாருக்கு லீஸு கொடுத்துட்டாங்க.
அந்த இடத்தெல்லாம் மீட்டு எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். என் பேர் மணிகிரிஷ். நான் டான்டிஸ், அதாவது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இயக்குனர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். சிடிஏ சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் குறிப்பவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாக நிறைய பேர், அவரால் நல்லானவங்க ஒரு 4 பேர். அந்த 4 பேர் தான் இன்னைக்கு கூஜா தூக்கிட்டு எலெக்ஷன் வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர், அவங்களுக்கு எந்த விதமான ரெமடியும் கிடைக்கல. 2000 இந்த வருஷம் வரைக்கும் நான் தான் தலைவர். அது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் ஜெயிலுக்கு போகிறேன், அதே மாதிரி ஒரு திருப்பி சொல்லிட்டே இருக்கிறார். எந்த எலெக்ஷன் நடத்தலை. பொதுக்குழு கூட்டாமல் புதுசாக வந்த சிறப்பு அதிகாரி பொதுக்குழு கூட்டாமலேயே அவங்க எலெக்ஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 பேர் ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்தாங்க. யாரையும் கூப்பிட்டு ஆஃபீஸில் என்ன அதுன்னு எந்த கன்சிடரும் பண்ணலை. வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. அதுக்குள்ளே குரூப்பு கூட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இவர் வந்தவரும் அந்த லெவலில் தான் இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட யாருக்குமே எந்த மாதிரி ரெமடியும் கொடுக்கல. 300 பேர்கிட்ட பாதிச்சிருக்காங்க. அதாவது யாராவது பணம் கட்டினவங்க எனக்கு இடம் கிடைக்கல, அது இடம்லாம் கிடைக்காது, 94 கட்டினது 2004 ஆகி போச்சுது, இப்போ அதெல்லாம் இல்லை, வேணாம், கட்டின பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிம்பாரு. வேறு வழி இல்லாமல் கட்டின பணத்தை கேட்டோம்னா அந்த இடத்த 40,000 கட்டினா 40,000 கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த வேறொருத்தர் பேரில் கிரையம் கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய மொத்த பணத்தையும் வாங்கி 40,000 இவர் கொடுத்து கிளியர் பண்ணிடுறாரு. ஓகேவா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அவன் சம்மந்தம் இல்லாதவனை கொண்டு இதில் மெம்பர்ஷிப் சிடிஏ மெம்பர் அப்படின்னு சொல்லி கார்டை கொடுத்து விட்டுறாரு. இப்படி ஏகப்பட்ட அநியாயம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, இன்னும் அது மாதிரி சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ இந்த விஷயங்களை வச்சு நம்ம தமிழ்நாடு திரைப்படத்தை சேர்ந்த திரு தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம திரைப்பட தொழிலாளர்களுக்காக ஒரு நல்ல விதமான முடிவு எடுத்து எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு அன்போடு சங்கத்தின் சார்பாக வேண்டிக்கிறேன்.